ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம மாறன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் இவங்க எப்படி தான் சந்தோஷமாக இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது இவங்க சந்தோஷத்தை பறிச்சாகணும், அதுக்கு ஒரே வழி இவங்களுக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டியதான் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்போ கடையும் கிடையாது. எப்படி இருந்தாலும் பண பற்றாக்குறை கொஞ்சம் நாளில் வந்துடும். அதுக்கப்புறமா இவங்க சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, ஒற்றுமையாகவும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் வீராவோட ஆட்டோவை ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடுத்த பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறன் குடும்பம் எல்லாருமே என்ன கஷ்டம் இருந்தாலும் வள்ளியம்மைக்கு ஒரு பிறந்த நாள் வருதுன்னு சொன்ன உடனே எப்படியாவது அதை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில போய் சாப்பிட போறாங்க. அப்படி சாப்பிடும்போது நம்ம கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம கண்மணிக்கு ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை நம்ம கண்மணி பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறாங்க. நம்ம மாறனும் பிருந்தாவை பார்த்து என்ன இப்படி ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியா? கண்டிப்பா 5 ஸ்டார் ஹோட்டலை விட இது சூப்பர் டேஸ்டா இருக்கும், அதுக்கு நான் நம்பிக்கை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி நம்ம மாறன் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரனும் மாறன் என்ன மாதிரி மாறிட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாறனும் ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள சாப்பாடையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் மாறன் இப்படி மாறிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாறனும் என்ன செய்யறது, சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்திரும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும், நம்ம கிட்ட வர இப்போ பணம் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. அப்படியே பில் பே பண்ணும்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு. சரி இப்போ என்ன பண்றது, பாய் தானே பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம கார்த்தி ராகவன் கொஞ்சம் கூட பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவுறாங்க. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து நம்ம மாறன் குடும்பம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவங்க அம்மாவும் வீட்டுல பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னம்மா இங்க நடக்குது, இந்த வள்ளிக்கு இந்த பர்த்டே ஒண்ணுதான் கேடா, அவளை எதுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போனாங்க, இவங்க என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்கிறாங்க. சரி இவங்க எப்படி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அடுத்த திட்டத்தை போடுறாங்க. அப்படி நம்ம வள்ளியம்மை எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. அதை பார்த்த உடனே வள்ளியம்மையும் எல்லாரும் பதறாமல் இருங்க, எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே போய் லைட்டை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்க்கும்போது அங்கேயும் கரண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ராகவனும் வெளியில் போய் பார்த்துட்டு நம்ம வீட்டில் மட்டும்தான் பவர் இல்லை, ஆனால் எல்லா வீட்லேயும் வெளிச்சமாக தானே இருக்குன்னு சொல்லவும் சரி ஈபிக்கு ஃபோன் பண்ணலான்னு கிளம்பும் போது கரெக்டாகட்டி விஜயும் அவங்க வீட்டு சைடில் லைட்டை போடுறாங்க. அங்கே மட்டும் லைட் எரியுது. அதே சமயத்தில் இந்த சைடில் நம்ம வீரவும் போய் பார்க்கும்போது தண்ணி கூட வரல வள்ளியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விஜயம் என்ன ரொம்பவே குழம்பி போயிட்டீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம மாறணும் அதானே பார்த்தேன், எங்களை எங்கே நிம்மதியாக இருக்க விடுவேன் நீ எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த விஜயம் என்ன நீங்கள் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அதான் வள்ளியம்மைக்கு என்னோட கிஃப்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து டென்ஷனான மாறணும் அதானே பார்த்தேன், நீ உன்னோட வேலையை காட்டிட்டியா அப்படின்னு சொல்லவோ நம்ம வள்ளியம்மையும் சரி அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராமச்சந்திரன் வள்ளியம்மை எல்லாருமே வெளியில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறணும் நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம வீராவும் வள்ளியம்மை எல்லாரும் சேர்ந்த மாதிரி விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இப்போதைக்கு இந்த விளக்கு போதும், அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி வெளிச்சமும் இருக்குல்ல, அதனால் இன்னைக்கு சமாளிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரன் எல்லார்கிட்டையும் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னோட முட்டாள்தனத்தினால தான் இப்படி ஆயிட்டு, நான் விஜயை ரொம்பவே நம்பிட்டேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதை கேட்ட வள்ளியம்மையும் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதுங்கன்னா என்னவோ ஒரு போதாத காலம் இப்படி ஆயிட்டு, விஜய் தானே எல்லாமே ஃப்ராட் வேலை பண்ணி இப்படி பண்ணா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க, எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரனுக்கு தைரியப்படுத்துகிறாங்க. மாறணும் இன்னொரு பக்கமாக சரி எல்லாரும் தூங்குவோம், நாளைக்கு எழும்பணும்ல, கடை வரை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு தைரியப்படுத்துகிறாங்க. ஆனால் மாறனுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு இப்படி ஆயிட்டு, எல்லாத்துக்கும் காரணமும் அந்த விஜய் தான், அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, கரெக்டான டைம் பார்த்து அவளை சரியாக ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறன் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்த வள்ளியம்மையும் ஏன் வீரா இந்த வேலையெல்லாம் செய்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை வள்ளியம்மா எனக்கு
எக்ஸாம் ஃபீஸுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலையில இப்படியெல்லாம் நான் கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் என்னோட வேலைய நான் பார்த்துட்டேன்னா, அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வரும்ல. அத வச்சு இந்த குடும்பத்த கொஞ்சம் ஓட்டிறலாம் அப்படிங்கிற மாரி வழி அமைக்க சொல்றாங்க. நம்ம மாறனும், ராகவன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி கடைக்கு கிளம்புறாங்க. ராமச்சந்திரன் நம்ம மாறன் கிட்ட வந்து கடை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அதில உள்ள கணக்கு எல்லாமே கரெக்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எல்லாருமே கடைக்கு போயிட்டு இருக்கும்போது விஜயும் அந்த இடத்துல வராங்க. விஜய் இதை பார்த்துட்டு இவங்க சரியில்லையே, எப்படியாவது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பண பற்றாக்குறை வர மாதிரி செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. வீராவும் ஆட்டோ ஓட்டுறது தெரிஞ்ச உடனே விஜயும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த வீராவோட ஆட்டோக்கு ஒரு வழியை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயும் அவங்களோட கடைக்கு போகும்போது அங்க உள்ள வேலையாட்கள் எல்லாருமே ரொம்பவே அதிகாரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவங்களும் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் எவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க, இந்த விஜய் கிட்ட நம்ம சரியா மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. விஜயும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கடை வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் டல்லா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம மாறன் கடையில கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்குது. அதை கவனிச்ச விஜயும், என்னம்மா நடக்குது இங்க, நம்ம எவ்வளோ பண்ணாலுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அங்க கூட்டம் அதிகமா இருக்குதே அப்படின்னு யோசிக்கவும் விஜயோட அம்மாவும், ஆமா நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமச்சந்திரன் தான், அவனோட கடை ரொம்பவே பெருசாச்சுல்ல, அவனோட பேரை வச்சு தான் எல்லாருமே அந்த கடைக்கு போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை விஜய், இதை நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமா நமக்கு எந்த லாபமும் கிடைக்காம போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜயம் எப்படியாவது இந்த கடைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கத விஜய் மறுபடியும் பார்க்குறாங்க. என்ன என்ன நடந்தாலும் இந்த சின்ன கடையில் இவ்வளோ பேர் நின்று வியாபாரம் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ராகவன், கார்த்திக் எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்களே, இதை தாங்கவே முடியலை. எப்படி இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை இருக்கும், அதை மட்டும் வெளிக்காட்டினாலே போதும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாமே ஒரு செகண்டில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது கண்மணி ஏற்கனவே ராகவன் கூட பிரச்சனையில் இருக்கா, இதை கூட கொஞ்சம் பெருசாக்கிட வேண்டியதான், எப்பவா இருந்தாலும் இந்த ராகவனும் கண்மணியும் சேர மாதிரி பார்த்துக்கவே கூடாது. கண்மணியோட அண்ணனுக்கு நிலைமைக்கு இந்த குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டுட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா அக்கா தங்கச்சிக்கு இடையில எப்படி இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்க போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அடுத்த திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்துல அந்த பக்கமா நம்ம வீரா ஆட்டோல வராங்க. அதை கவனிச்ச விஜயும், வீரா எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிட்டு இருப்பா, பேசாம இவட ஆட்டோக்கு ஏதாவது ஒரு வேட்டு வைக்க வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வீரா கிட்ட வந்து வேணும்னு பிரச்சனைக்கு வராங்க விஜயும். விஜய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை பார்த்த நம்ம மாறணும், அதை தட்டி கேட்கறதுக்காண்டி வராங்க. விஜய் என்ன நடந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட திருந்தணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லையா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த வீரா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது விஜயும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அவளுக்கு ஒன்றுனா நீ அப்படியே அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காண்டி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறணும் சரியா எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம மாறணும் செம அதிரடியாக வந்து விஜயோட திட்டத்துக்கு எல்லாமே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம்.